சின்னத்தில் தான் போட்டியிடணும் அப்படின்ற மாதிரியான நிர்பந்தம் திமுக தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டுச்சுது. ஆனால் துரை வைகோ அவர்கள் அதற்கு ஒத்துக்கல. நான் செத்தாலும் சாவேனே தவிர உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட மாட்டேன்னு அவர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேச, அப்புறம் பிறகு தனி சின்னமாக தீப்பெட்டி சின்னம், அவங்களுக்கு பம்பரம் சின்னம் கிடைக்கல, தீப்பெட்டி சின்னத்தில் நின்று தான் வெற்றி பெற்றாங்க. ராஜ்யசபாவுக்கான தேர்தல் வரும்போது இவர்கள் மீண்டும் வைகோவுக்கு ஒரு தொகுதி ஒரு சீட்டு கிடைக்கும், அவருக்கு எம்பி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. இந்த சூழ்நிலையில் தான் எக்ஸ்ட்ராக ஒரு கூட்டணியில் ஒரு கட்சி வருது, அது மக்கள் நீதி மையம். அவங்களுக்கு அப்போ தொகுதி மக்களவையில் எதுவும் ஒதுக்கலை, மாநிலங்களவையில் ஒன்று. அப்படிங்கும்போது இந்த முறை மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் நடிகர் கமல்ஹாசன் அவர்களுக்கு அந்த ராஜ்யசபா சீட்டை கொடுத்துட்டாங்க. வைகோ அவர்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிறது மதிமுக தொண்டர்களுக்கு மட்டுமல்ல, துரை வைகோ அவர்களுக்கும் மிகுந்த ஒரு வருத்தம். ஏன்னா நாடாளுமன்றத்தில் வைகோ அவர்களுடைய பங்கு, தமிழகத்துக்கான பங்கு அப்படின்றது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. அவர் இந்த முறை நாடாளுமன்றத்திற்கு போகலை அப்படிங்கிறது மதிமுகவை விட வெளியே இருக்கக்கூடிய பலருக்குமே ஒரு வருத்தம் தரக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தது. அது அப்போது துரை வைகோ அவர்களுக்கு இன்னும் எவ்வளோ வருத்தம் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அவர்கள் ஏற்கனவே போதிய அளவு அழுத்தத்தை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்ததுனால, நாங்கள் கொடுத்தா வாங்கிப்போம், கொடுக்கலனாலும் நாங்கள் கூட்டணி தொடர்வோன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க.